ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இப்ப ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறாரு, 2 கேள்வி. ஏன் அழுகிற, யாரை தேடுற? உயிர்த்தெழுந்த இயேசு முதல் அவர் சொன்ன வார்த்தை, ஸ்திரியே ஏன் அழுகிற, யாரை தேடுற? நீ அழுத காலங்கள் போதும். ஒரு சகோதரர் சொன்னாங்க, ஒரே வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கும்படி என்ன செய்தார் கடவுள்? கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 20 லட்சம். ஒரு கலெக்டர் கூட என்ன செய்ய மாட்டார் ஒரு வருஷத்துல இவ்வளவு சம்பாதிப்பாருன்னு தெரியல. எப்படியோ இங்க வாங்கி அங்க வாங்கி இங்க 20 லட்சம். ஏன் அழுகிற? காரணம் இல்லாமல் அழுகாத. பக்கத்தில் பார்க்க சொல்லுங்க, இனிமேல் காரணம் இல்லாமல் அழக்கூடாது. அழுதா காரணத்தோடு அழுகணும். சில பேர் அழுவாங்க, காரணமே இருக்காது. 10 பைசா பிரோஜனம் இல்லாத விஷயத்துக்கு 1 மணி நேரம் ஓன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்காத ஒரு விஷயம் அவங்களும் அழுது இருக்கிறவங்களையும் அழக விட்டு வேதனை படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, ஏன் அழுகிற? நீ அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். உனக்கு யாருமே இல்லை என்றால் நீ அழு. உயிர்த்தெழுந்த இயேசு நான் உன் கூட இருக்கிறனால நீ அழ வேண்டாம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு, பிசாசை ஜெயித்த இயேசு நான் உன்னோட இருக்கிறபடினாலே இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. பொண்டாட்டி அடிச்சாலும் கணவன் அடிச்சாலும் என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவங்க நம்ம யாரும் இல்லை. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள். ஒருவரை என்ன செய்கிறவங்க? நேசிக்கிறவர்கள். தேவநாம மகிமை உண்டாகட்டும். ஏன் அழுகிற? இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. முதல் கேள்வி. 2வது, யாரை தேடுற? இன்னைக்கு யாரை தேடி இங்க வந்திருக்கிற? உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் கேட்டா, ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்த நாள் இன்னைக்கு உங்களை தரிசிக்க வந்திருக்கிறோம், அப்படித்தானே? இது எல்லா ஞாயிறு போல இந்த ஞாயிறு அல்ல. இந்த ஞாயிறு விசேஷமான ஞாயிறு. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்களே ஒரு பகுதி இருக்காங்க, ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரோமன் கத்தோலிக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன செய்வார்களா, கல்லறை திருநாள் ஒன்று வச்சிருக்கிறாங்க. நம்ம திருவிழான்னு சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, கல்லறை திருவிழா ஒன்று வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு போய் கல்லறையில போய் அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க உறவினர்கள்லாம் என்ன செய்யிருப்பாங்க, இறந்து அடக்கம் பண்ணிருப்பாங்களே, அந்த சமாதி எல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கு மொழிதிரி வச்சு மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணி அந்த சாமியார் சொல்லுவாங்க, அந்த ஆர்சி ஃபாதர், அவரை கூட்டு வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கல்லறைக்கு முன்னா நின்று ஜெபம் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? இவர் செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். ஆனால் வந்து ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இவர் உம்முடைய பரதேசியில இருக்கிறார், இவரை விட்டு இழந்திருக்கிற அந்த குடும்பத்தை நீங்க சமாதானப்படுத்துங்க, இவரை உங்களுடைய வருகையில கொண்டு வாங்க. புரியுதான்னு சொல்றது? அவன் மொல்ல மாறியா முடிச்சு வைக்கையா, அவன் எப்படி இறந்தான், தண்ணி போடுறவன், கஞ்சா குடிக்கிறவன், வீட்டுக்கு அடங்காதவன், சத்தியத்தைப்படி நடக்காதவன், அந்த கலரை நின்றுக்கிட்டு என்ன செய்வார், இவர் போய் இந்த ஃபாதர் போய் ஜெபம் பண்ணுவார். இது ஒரு திருவிழா. அன்னைக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல ஒரு மகிழ்ச்சியோட செய்வாங்க. இதே புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆடி அமாவாசை வரும், அந்த நாள் என்ன செய்வார்கள், செத்து போனவர்களுக்கு திதி கொடுப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களே? திதி. தண்ணி இருக்கிற இடங்களெல்லாம் போவாங்க, ஆறா இருக்கலாம், குளமா இருக்கலாம், பெரும்பாலும் கடற்கரையில் தான் அதிகமா பண்ணுவாங்க. செத்து போன முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள். அந்த நாளில் திதி கொடுத்தாதான் அது டைரக்டா அவங்களுக்கு என்ன செய்யுமா, போகுமா. அவங்க ஆத்துமா சாந்தி அடையுமா, சரஸ்வதி அடையுமா? சாந்தி அடையும். சாந்தி என்ன, சமாதானம் அர்த்தம். உண்மையிலேயே சாந்திக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க. எப்பொழுதும் சாந்தி சமாதானத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு தான் இருக்கு. அதே முகம், அதே அமைப்பு. நானும் 35 வருஷமா பார்க்குறேன். அந்த ஒரு ரொம்ப மேட்டியும் கிடையாது. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன சொல்றேன்னா, புறஜாதிகளும் அப்படி செய்கிறார்கள், கிறிஸ்துவர்களும்
ஆர்சி கிறிஸ்தவரும் அப்படி செய்கிறார்கள். நம்ம அப்படி பண்றதில்லை. ஏன்னா மண்ணான மனுஷன் மண்ணுக்கும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். அல்லேலூயா. அப்ப நீ யாரை தேடுகிற, இதுவரைக்கும் யாரை நீ தேடினையோ அதை பத்தி கவலைப்பட, அதை விட்டுருங்க. இன்னையிலிருந்து நீ யாரை தேடுகிற கரெக்டா தேடு. அல்லேலூயா. ஒரு ஊருக்கு போறதுக்கு வழி நம்ம கரெக்டான வழி தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு சுத்தி சுத்தி வர மாட்டோம். ஏன்னா ரூட் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. கரெக்டா போயிடுவோம். ஏன் அழுகிற, யாரை தேடுற? அழுத காலங்கள் போதும், நிறுத்தி விடுங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீ யாரை தேடுகிற கரெக்டா தேடு. நீ தேட வேண்டியது நீ தேடிட்டால் உனக்கு நாட வேண்டியது உனக்கு நாடி வந்து கொண்டே இருக்கும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதயத்துல கசப்பான காரியம் வச்சிருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே கசந்து போய் தான் இருக்கும். நீ எங்க போனாலும் கசப்பான வார்த்தையை தான் நீ பேசுவ, கசப்பான காரியம் தான் உன் வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, கசப்பா இருந்த மரியாளே உன் கசப்பை உன்னை விட்டு எடுத்து போடு. ஒண்ணு. ரெண்டாவது, இவள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள், எப்படிப்பட்ட தொழில் செய்தால்? விவசாயம் செஞ்சாலா, இல்ல சிட்டால் வேலைக்கு போனாலா, இல்ல கம்பெனிக்கு போனாலா, கோழிப்பண்ணைக்கு போனாலா, எங்க போனா? இவள் வேலை என்ன வேலை சொல்லுங்க, தெரிஞ்சுதானே? விபச்சாரம் செய்கிற தொழில் செய்யற. எப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கை. ஒரு முறை இயேசு தரையில எழுதி கொண்டிருக்கும் போது வேத பராகரம் பரிசேயர்களும் ஒரு பெண்ணை கொண்டு வந்து இவளை கல்லெறிய வேண்டும் என்று மோசே சொன்னார்ல, அது வேறு யாரும் இல்ல, இந்த அம்மா தான். ஏறத்தாழ அந்த சமயத்தில் ஆண்டவர் இவளுக்கு என்ன கொடுத்தார்? ஒரு ஜீவனை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டால் அன்னையிலிருந்து அந்த பழைய தொழிலுக்கு அவ என்ன செய்யல, போகல. இயேசு 2 வருஷ காலமாக எங்கெல்லாம் அந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு போவாரோ அங்கெல்லாம் இந்த பொம்பளையும் அங்க என்ன செஞ்சது இருந்தது. இயேசுவின் குரல் நன்றாக தெரியும். இயேசுவின் குரல் நன்றாகவே தெரியும். கசந்து போன வாழ்க்கை, பேர்ல கசப்பு, வாழ்க்கையிலையும் கசப்பு. இது மாத்திரமல்ல, இவளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சான். எத்தனை பிசாசு? 7 பிசாசு பிடித்திருந்தது. இப்படிப்பட்டவளுக்கு தான் ஆண்டவர் முத தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தனிமைய வாழ்க்கை இருக்கிறதா, கசந்து போன காரியமா இருக்கிறதா? உங்களுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்க வல்லவர். அவளுடைய வாழ்க்கை தராதரத்தை மாற்றினவர் நம்முடைய தராதரத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்ப ஸ்திரியை ஏன் அழுகிற, யாரை தேடுற? இந்த அம்மா சொன்னாங்க, அவரை யாரை நினைச்சுச்சான்? தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா தோட்டக்காரரா சொல்லி, நீர் ஒருவேளை அவரை தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லும், நான் போய் எடுத்துக்கிறேன். அப்படிதானே? நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். சீசர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு கல்லறை வெறுமன்னு சொல்லி போயிட்டாங்க. அம்மா கூட இந்த இடத்துல வந்த மாதிரி இல்லை. தன்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் வரல. இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம், ஒரு பெரிய கோத்திரம். யாருமே வரல அந்த சூழ்நிலைக்கு. 3 வருஷமாக கோடையே இருந்தாங்களே சீசர்கள், அவங்களும் யாரும் வரல. ஆனா இந்த மகதன மரியாள், இன்னொரு மரியாள், இன்னும் 2-3 லேடிஸ் மட்டும் தான் வந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. இந்த மரியாள் மட்டும் போகவே இல்லை. உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க, உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சில பேர் பார்வைக்கு கரடு முரடா இருப்பாங்க, உள்ளம் அருமையா இருக்கும். சில பேர் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காம இருக்கும், எல்லாம் விஷமா இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? விஷமா இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயங்களை பார்க்கிறவர். தோட்டக்காரராக காட்சி அளிக்கிறார். நிறைய தோட்டங்கள் வேதத்தில் இருந்தாலும் 3 தோட்டம் முக்கியமான தோட்டம். முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம். முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம். 2வது கெச்செமனே தோட்டம். 3வது கல்லறை தோட்டம். 3வது என்ன தோட்டம்? கல்லறை தோட்டம். இந்த கல்லறை இருக்கிற இடம்
19:41 வாசிங்க. அதே யோவான்ல 19:41. சீக்கிரம் முடிக்கிறேன். அப்பா நல்லா கவனிங்க. அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் இருந்தது. சரிங்களா? அப்ப இயேசு எந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டார்? எந்த இடத்துல? கொள்கதா மலை தான். அது எங்க இருக்கு? புரியலையா? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் என்ன இருந்தது? தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை இருந்தது. விளங்குதுங்களா? அப்ப ஒரு தோட்டம். இப்ப தோட்டம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. இயேசுவை அடக்கம் பண்ணின கல்லறையும் எங்க இருந்தது? தோட்டத்தில் இருந்தது. அந்த தோட்டம், இந்த கல்லறை தோட்டம் எருசலேமுக்கு பக்கத்தில் இருந்தது. எருசலேமுக்கு பக்கத்தில் இருந்தது. மெயின் போக்குவரத்து உள்ள ஒரு இடம் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல தான் இப்ப இயேசு உயிர் தெழுந்த பிறகு இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுது? தோட்டக்காரர் என்று எண்ணினார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு வசனம் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2:8. என்னம்மா? ஏதோன் என்னும் உண்டாக்கி. ஏற்கனவே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அண்டசரா எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. மனுஷனையும் உண்டாக்கின பிறகு என்ன செய்தாரு? தோட்டத்தை உண்டாக்குனாரா. ஒரு நாள் பிரகாஷ் வந்து சொன்னா, பெரியப்பா எல்லாம் படைச்ச பிறகு ஒரு தோட்டம் உண்டாக்குனாருன்னு சொல்லி நான் சொன்னேன். அது வந்து பிளான் போடுறது, இது கட்டி முடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பகுதியை நிறைய படிச்சுட்டே இருந்தேன். சில காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் உலகத்தை எல்லாம் உண்டாக்கின பிறகுதான் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. தோட்டத்தை உண்டாக்கி அதுல தண்ணி பாய்ச்சவருக்கு 4 நதிகளை என்ன செய்தார்? ஏதோ தோட்டத்திலிருந்து 4 நதிகளை உருவாக்கும்படி 4 இடங்களில் அது பரவி பாய்ந்ததான். அந்த தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் வச்சார். ஆமா ஆமா இல்லைங்களா? அங்கதான் அவன் பாவம் செய்தான். அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். மறுபடியும் அவன் உள்ள வராதபடிக்கு என்ன சொல்லிருக்கு? 34 வசனமா? 34 வாசிங்க. சுடர்விடும் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும்படி வழியில காவல் செய்ய கிழக்கே கேர் பெண்களையும் கவனிங்க வீசிக்கொண்டிருக்கிற பட்டயத்தை வைத்தார். ஒரு கத்தியை வச்சார். அந்த கத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சுத்திக்கிட்டே இருக்கு. யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது. பழைய விட்டாராச்சார படங்களையும் பார்த்தீங்கன்னா, காந்தாராவு, ரங்காராவு இவங்கெல்லாம் நடிச்ச பழைய படங்கள். அது வந்து விட்டாலாச்சி சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு 10-15 ஒரு பொம்மைகள் இப்படி கத்தி எடுத்து வெட்டிக்கிட்டே இருக்கும். அதில் என்ன செய்வார்? அந்த கதாநாயகன் ஒரு பெரிய மரத்தை எடுத்து மேலே போட்டுக்கிட்டு அப்படியே நகண்டுன்னு போவான். அந்த மேலே இருக்க மரத்துக்கு தான் அந்த கத்தியுடைய வெட்டு விழுகும். ஆளுக்கு என்ன செய்யாது? விழுகாது. அதை தாண்டி அங்கிட்டு போனால் அங்கிட்டு வந்து தண்ணி இருக்கும், சுடு தண்ணி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி போவான். இப்படியே மாறி மாறி போவான். சரிங்களா? என்ன சொல்ல வரனா, இந்த மனுஷன் மறுபடியும் உள்ள வரவிடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு சுடல் ஒரு பட்டயத்தை வச்சார். காவல்காரர்களாக அவங்க தான் கேருபீன்கள். அவர்கள் தான் யாரா இருக்காங்க? பாதுகாவலராக இருக்கிறாங்க. தோட்டத்தை உண்டாக்கினார். அவரே தோட்டத்தை உண்டாக்கினார். இப்ப இயேசு, இந்த அம்மா இயேசு பார்க்கும்போது எப்படி சொன்னா? தோட்டக்காரர். எதை வச்சு சொல்லியிருப்பா? தோட்டத்தில் இருந்ததுனாலயா? தோட்டக்காரன் சொல்றாங்க. தோட்டத்தில் இருந்தனால தோட்டக்காரரா? கையில கம்பு வச்சிருந்தாரா? கம்பு வச்சிருந்தா தோட்டக்காரர். தோட்டக்காரர்களுக்குன்னு சில உடைகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு போனா ஒரு யூனிஃபார்ம் தர்றாங்கல்ல. ஆஸ்பத்திரிக்கு போன இருக்கிற நர்ஸுகள்லாம் ஒரு ட்ரெஸ் இருக்கு, டாக்டர்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, டிரைவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொருக்கு ஒரு என்ன இருக்கு?
ஒரு ட்ரெஸ் இருக்கும். அப்ப அந்த நாட்கள் தோட்டக்காரர்களுக்கு என்ன இருந்தது? ஒரு உடை இருந்தது. இந்த உடை தான் இயேசு போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க, எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? 2 பேர் தான் கை தூக்குறாங்க. ஒருவேளை இயேசு தோட்டக்கார உடைய போட்டிருந்ததுனாலதான் அந்த அம்மா தோட்டக்காரர் என்று எண்ணிச்சிருக்குமோ என்று எனக்கு உள்ள சந்தேகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? என்ன சொன்னாலும் கை தூக்கவே மாட்டோம். அப்ப இந்த மாதிரி எப்படி கூப்பிடுச்சு? கையில கம்பு வச்சிருந்தால ஏன் தம்பி சொன்ன மாதிரி? இப்ப உதாரணத்துக்கு இயேசு போட்டிருந்த ட்ரெஸ் சிலுவையில் அறையப்படும் போது என்ன செஞ்சிட்டாங்க? சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. சிலுவையில் அறையப்படும் போது ஆண்டவர் ட்ரெஸ் இல்லை. சரி, யோசேப்பு சொல்லக்கூடிய மனிதன் இயேசுவை இறக்கி சீலைகளாலே சுத்தி கொண்டு வந்து கல்லறையில் வச்சான். இயேசு உயிர் திறந்த பிறகு அந்த பகுதி படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கற்றிருந்த சேலைகள் அங்கே இருந்தது இருக்கு. அவர் ட்ரெஸ் அவங்க சீட்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இவர் சுத்தி கொண்டு வந்த அந்த உடை, அதான் பிரேத சேலை. என்ன சேலை? அதுக்கு அடையாளமா தான் நம்ம கோடி துணி போடுறோம், புது துணி போடுறோம்ல, எல்லாம் இங்க வைத்திருந்துதான். சேலை என்ன நீங்க நினைக்கிற மாதிரி தாய்மார்கள் உடுத்துகிற சேலை அல்ல. நீளமான துணிக்கு பேர் என்னது? சேலை. நீளமான துணிக்கு பேர் சேலை. முன்னாடிலாம் 18 கஜம் கட்டுவாங்களாம். 18 கஜம். கஜம்னா என்னது? ஒரு கஜம்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு முழம், 1 அடி. 18 முழம் அப்படின்னா எத்தனை அடி? கிட்டத்தட்ட 23 24 அடி வருதா? இதுதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு விசால? ஆண்களை பார்த்தா முன்னாடி 8 முழ வேஷ்டி கட்டுவாங்க. 8 முழ வேஷ்டி எல்லாம் வெயிட்னு சொல்லி இங்கே அரக்கால் ட்ரௌசரோட சுற்றிக்கிட்டு இருக்கான் ஊரில். வேஷ்டி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கட்டவே என்ன செய்யாது, தெரியாது. பெண்கள் மட்டும் அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்ன செய்கிறாங்க? இப்போ எல்லாம் எடுத்து சுடிதர் போட்டாங்க. மேலே சாலுன்னு சொல்லி ஒரு அருமையான துணி போடுவாங்க. அதெல்லாம் நல்ல மந்தம், எவ்வளோ மந்தம் இருக்கு அந்த சால். கத்திப்பட்ட கூட என்ன செய்யாது, தாங்குற அளவுக்கு அந்த சாலுடைய அந்த இது இருக்கும். முன்னாடி இப்படி போட்டாங்க. பழைய படத்தில் சரோஜா தேவி போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி போட்டாங்க. அப்புறம் பின்னாடி போட்டாங்க. அது போனா சொல்லி வேணான்னு சொல்லி வீட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. சேலை என்றால் நீளமான துணிக்கு பேரு சேலை. சரிங்களா? இதை இயேசுவை சுத்தி கொண்டு போய் வச்சாங்க. உயிர் தெழுந்த பிறகு அந்த 2 சேலை அங்கதான் இருக்கு. இப்ப எந்த ட்ரெஸ்ல வந்திருப்பாரு? ஏன்னா இவர் ஒரு தோட்டக்காரர். தோட்டத்தை அவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு இருக்கு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி திராட்சை தோட்டக்காரர். அல்லேலூயா. இப்ப இந்த நேரத்தில் இயேசு பிதாவாக காட்சி அளிக்கிறார். விளங்கணும். அல்லேலூயா. ஏன்னா என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த கல்லறை தோட்டத்தில் இருந்த மரங்கள் எல்லாமே, செடிகள் எல்லாமே திராட்சை செடிகள். ஏதோ தோட்டத்தில் பல மரங்கள் இருந்தது, பல மரங்கள் இருந்தது. அதில் இல்லாத மரங்கள் ஒன்று கூட இல்லை. கெச்சமின தோட்டத்தில் என்ன மரங்கள் இருந்துச்சு? ஒலிவா மரங்கள் இருந்துச்சு. ஏதோ தோட்டத்தில் எல்லா மரங்கள் இருந்தது. கெச்சமின தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? ஒலிவா மரங்கள் இருந்தது. இந்த கல்லறை தோட்டத்தில் திராட்சை செடிகள் இருந்தது. இந்த தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. விளங்குதுங்களா? இந்த நேரத்தில் இயேசு இயேசுவாக இல்லை, பிதாவாக மரியாளுக்கு காட்சி அளித்தார். அல்லேலூயா. தோட்டக்காரர் என்று எண்ணி, ஒருவேளை இயேசு இல்ல இல்ல நான் தோட்டக்காரர் கிடையாது அப்படியே சொன்னாரா? இல்ல. அதுக்கு பதிலே இயேசு சொல்லல. பதிலே சொல்லல. இப்படி இவள் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி அவர் பேசினார்.
சரி, அவருடைய உருவம் தான், ட்ரெஸ் தான் மாத்தி வந்திருக்கிறாரு, மாறு வேஷத்துல வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சு தெரியாம போகுமா? 2 வருஷமா இயேசுடைய பேச்சு நல்லா கேட்டவன் தெரிஞ்சிருக்கவன் தெரியாம இருக்குமா? அப்ப ஏன் அடையாளம் தெரியல? தோட்டக்காரர் என்று ஆளு பார்த்தா, ட்ரெஸ் பார்த்து தோட்டக்காரர் நினைக்க வச்சிருக்கலாம், குரலுமா மறந்து போகுது. ஏனென்றால் அந்த இயேசுனார் வாழ்ந்த காலத்தில் 4 விதமான மொழிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று, ரோமர்கள் பேச வேண்டிய மொழி லத்தீன். ரோமர்கள் பேசுற மொழி என்னது? லத்தீன் மொழி. ஏன்னா அன்னைக்கு உலகம் முழுவதுமே ரோமர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரோமர்கள் பேசுற மொழி லத்தீன். அது யார் பேசுவாங்கன்னா, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அரசாங்க சம்பந்தப்பட்டது பேசுவாங்க. அடுத்து யூதர்கள் எபிரிய மொழிகள் பேசுவாங்க. யூதர்கள் எபிரிய மொழி பேசுவாங்க. இப்ப இந்த மரியாளும் ஒரு யூத பெண்ணு, இவரும் ஒரு யூதன். இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்கலாம்? எபிரிய மொழி பேசிருக்கலாம். ஏன்னா இயேசு எபிரிய மொழி பாஷையில பேசல. நான் புரியுதா சொல்றது உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மொழி பேசுறத போல அங்கேயும் ஒவ்வொரு மொழியா இருந்தது. இப்ப எருசலேம் நகரத்தில் இருக்கிற அந்த மொழியில தான் இயேசு இந்த அம்மா கிட்ட என்ன செய்தார்? பேசினார். அந்த தான் ஸ்திரியன்னு சொல்லும் போது அவருக்கு என்ன செய்ய முடியல? நம்ம ஆண்டவர் இந்த மொழி என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இந்த அம்மா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டது. ஒரு நாள் கூட மரியாளை ஸ்திரீ என்று அவர் கூப்பிட்டதே இல்லை. ஆகையினால அடையாளம் தெரியல. சில வேளை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய முறை உங்களோட பேசுறார், நிறைய முறை உங்களோட உணர்த்துகிறார். சொப்பனங்கள் மூலியமா, கனவு மூலியமா உங்களோட என்ன செய்கிறார்? ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அவர் தான் பேசுறான்னு நமக்கு என்ன செய்யல? நிதானம் தெரியாம இருக்கிறோம். ஆகையினால இந்த சொல்லப்படும் தோட்டக்காரர் என்று எண்ணி முடிச்ச உடனே சொல்றாரு, மரியாளே. என்ன செய்தார்? மரியாளே பேர் எடுத்து கூட்ட உடனே ஆகா இந்த வாய்ஸ் உடனே என்ன சொன்னா? ரபுனி. ரபுனி என்ன அர்த்தம்? போதகரே. இதுதான் வழக்கமா கூப்பிடுற குரல், வழக்கமா கூப்பிடுற அந்த வார்த்தை. இப்ப சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், பிரதர் பிரதர் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து சகோதரர் என்ன இப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா 2 ஒண்ணுதான். மாடு என்றாலும் ஒண்ணுதான், பசு என்றாலும் ஒண்ணுதான். பிரதர் 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 கூப்பிட்டு ஒரு நாள் சகோதரன் அவருக்கு என்ன செய்ய? நம்மளை கூப்பிட வேற ஒரு கூப்பிடுற போட்டிருக்கு. அந்த மாதிரி மரியாதை என்று கூப்பிட்டவர் இன்னைக்கு ஸ்திரியா என்று கூப்பிடும் போது என்ன செய்ய முடியல? அது அந்த வார்த்தை எருசலேமுக்குள்ள இருக்கிறவங்க பேசுற அந்த நாலேஜ்ல இயேசு பேசினார். இப்ப சென்னையில் போனா சென்னை மாதிரியே பேசுறோம், திருநெல்வேலிக்கு போனா திருநெல்வேலி மாதிரியே பேசுறோம், கோயம்புத்தூருக்கு வந்துட்டா கோயம்புத்தூர்காரங்க பேசி மாதிரியே பேசுறது, மதுரைக்கு போனா மதுரைக்காரங்க மாதிரி பேசுறது. அப்படிதானே? புரியுதான்னு சொல்ல உங்களுக்கு? இப்ப இயேசு எருசலேம் பக்கத்தில் இருக்க அந்த தோட்டம் இருக்கிறதுனால எருசலேம்ல இருக்கிறவங்க பேசுற மாதிரியே பேசினதுனாலதான் இந்த அம்மானால அந்த உச்சரிப்பு என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியும். தோட்டக்காரர் என்று எண்ணினார். இப்படி இவங்க நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அப்படி பேசினார். அல்லேலூயா. ஏனால் அவர் ஒரு தோட்டக்காரர். அவர் யார்? எப்படிப்பட்டவர்? தோட்டக்காரர். இங்க எழுந்திருக்கிறார், ரபினி என்று சொல்லுகிறார். உடனே தொடுறதுக்கு வர்றா. உடனே ஆண்டு சொல்றாரு, என்னை தொடாத, நான் இன்னும் எங்க போகல. அந்த நிமிஷத்துல இயேசு பிதாவாக வருகிறார். இவரே ஒரு தோட்டக்காரராக இருக்கிறார். என்ன தோட்டத்தை உண்டாக்கினார். இப்ப இந்த அம்மா தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். நான் தோட்டக்காரர் கிடையாது, நான் இயேசு என்று அவர் எந்த இடத்துல மறுதளிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அவர் பேசவே இல்லை. அடுத்தபடியே அவர் 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 என்ன விரும்பினாரோ அதை அந்த அம்மா சொல்லிருச்சு. உடனே சொல்றாரு, மரியாளே, அவர் ரபினி அப்படின்னு, என்னை தொடாதேங்கிறார். அதுக்கு கீழே இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, சீசர்கள் கிட்ட சொல்றாரு, என் கையை தொடு, என் காலை தொடு, தோமாவே என் இதுல விழாவில் இருக்கிற அந்த காயத்துல உன் கையை போடுங்கிறார். அது கீழே இருக்கிற வசனங்கள் தான். இப்ப மரியாதை தொட வேணாங்கிறார். ஏனென்றால் பிதாவை ஒருவனும் ஒருபோது கண்டதில்லை. அல்லேலூயா. அந்த டயத்தில் அவர் வந்து பிதாவாகிய தேவனா இருக்கிறார். ஏன்னா என் பிதா மெய்யான தோட்டக்காரர். அப்படிதானே? தோட்டக்காரர். இப்ப இயேசு தோட்டக்காரராக இருக்கிறார். அன்னைக்கு அந்த ஏதோ தோட்டத்துல
மறுபடியும் இவன் உள்ள வந்து விடா அப்படிக்கு சுடர் ஒளி ஒன்று வச்சான் பார்த்தீங்களா, ஆண்டவர் வச்சார்ல. அந்த தோட்டத்தில் உள்ள வராதபடிக்கு இப்போ ஒரு தோட்டக்காரர் தான் பலி ஆகி பகையாய் நின்ற சிலுவையை தகர்த்தார் என்று இருக்கு. இயேசு ஜீவனை விட்ட உடனே தேவாலயத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்தது? திரைச்சீலை. அதை நீங்கள் யாத்ராம புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மூன்று நூல்கள் இழைச்சி பண்ணின திரைச்சேலையா. 3 நூல் 4 இன்ச்சு இருக்குமாமா அகலம் மட்டும். அதோட வெயிட்டு தடிமண்ணம், அதோட வெயிட்டு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஜன்னலுக்கும் கதவுக்கு திரைச்சலை போடுறோம்ல, அந்த மாதிரி 4 இன்ச்சு வெயிட்டு. உயரம் எவ்வளோ உயரம்! இது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சேலை என்ன செய்யாது, கிளியவே கிளியாது. பதமான கத்தி கொண்டு வந்து வெட்டினாதான் அது என்ன செய்யும், அது 2 விலகமே தவிர கிளியவே கிளியாது. அப்படிப்பட்ட தடிமண்ணான திரைச்சேலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்துதான். என்ன செஞ்சிருக்கோம்? ஒருவர் முதல் நூற்றாண்டுல ஒரு அறிவியலாளர், அவர் கடவுளை நம்பாதவர், அவர் ஒரு சரித்திரத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். யூதர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கு. அதில் இயேசு ஒருத்தர் பிறந்தார், அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சார், அடையாளங்கள் செஞ்சார் என்று அவர்களால் நம்பப்படுகிறது. அவரை அவர் ஜனங்கள் பிடித்து கொடுத்து ரோமர் கொடுத்த தண்டனையினால சிலுவையில் அறைஞ்சு இயேசுவை என்ன செய்தாங்க, கொன்னுட்டாங்க. அவர் உயிர் விடும்போது யூதருடைய தேவாலயத்தில் இருக்க திரைச்சேலை மேலிருந்து ஒரு கத்தி, அக்கினியான கத்தி வெட்டிக்கிட்டே கீழே வந்துச்சான். புரியுதா? மேல் வரைக்கும் கீழ் வரைக்கும் 2ஆ கிழிஞ்சதுன்னு சுருக்கமா படிச்சுட்டு போயிடுறோம்ல. அந்த அறிஞர் எழுதுகிறார், மேலிருந்து கீழ் வரைக்கும் அக்கினி போன்ற ஒரு பெரிய பட்டயம், கூர்மையான பட்டயம் அந்த திரைச்சேலையை அறுத்துக்கிட்டே கீழே வந்துச்சான். புரியுதுங்களா? இதை அங்க இருந்து ஆசாரியர்கள், ஏன்னா அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், பண்டிகை காலம். பண்டிகை காலத்தில் பூசாரிகள் எல்லாம் உள்ளதான் இருப்பாங்க. ஆசாரியர்கள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த கத்தி அறுத்து கொண்டு வருவதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்களா, சர்ச்சை விட்டுட்டு, தேவாலயத்தை விட்டு நினைச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க அப்படின்னு அந்த ஆய்வாளர் எழுதுகிறார். இது எந்த ஆயுதம்? ஏதோ தோட்டத்தில் ஆண்டவர் வச்சிருந்த சுடரொளி பட்டயம். அந்த பட்டயம் தான் இங்க என்ன செய்யுது, அங்க மனிதர்கள் உள்ள போகக்கூடாதபடிக்கு காவல் காத்தது. இன்னைக்கு எல்லா மனிதர்கள் உள்ள வரலாம் என்று அந்த தடையாயிருந்த சேலையை தகுத்தெடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமைக்குரியவர்களே, இயேசு தோட்டக்காரர் என்று இன்னைக்கு என்ன செய்தார், காட்சி அளிக்கிறார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இயேசு உயிர் தெழுந்தவுடனே எங்க போயிருக்கணும்? அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கணும், இல்லை கூட இருந்த அவருடைய நண்பர்களை பார்க்க போயிருக்கணும். இயேசு மார்பிலே படுத்து கிடந்த ஒருத்தன் யோவான், அவங்ககிட்டயாச்சும் போயிருக்கணும். இல்லாட்டி தன்னை சிலுவையில் அடைந்த அந்த ராணுவ வீரர்கிட்ட போன, என்னைய நீ அடிச்சையில இப்ப பாரு உயிரோடு வந்திருக்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும், காட்டி இருக்கணும். யாருக்கும் தரிசனம் காட்டாம முதல் யாருக்கு, எல்லாராலும் அற்பமாய் கேவலமாய் கசந்து போன வாழ்க்கையாயிருந்த அந்த மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் உயிர் தெழுந்த செய்தியை போய் அவங்களுக்கு போய் சொல்லு என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தை வாய்ச்சி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம். 18. மகதன மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் சொன்னவைகளையும் சீசர்களுக்கு அறிவித்தார். யார் செய்து கொண்டு போறாங்க? சுடுகாட்டில் இருந்து, கல்லறையில் இருந்து மரியாள் நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள கடந்து போகிறாள். அல்லேலூயா. சுடுகாட்டிலிருந்து நல்ல செய்தி வருமா? சுடுகாட்டிலிருந்து வருமா? வரவே வராது. இயேசு சுடுகாட்டிலிருந்து ஒரு செய்தியை கொண்டு போனார். தான் கண்டதையும் கேட்டதையும் சீசர்களுக்கு போய் சொல்லு. அப்ப சீசர்களுக்கே இந்த மாதிரி சீசரா மாறிட்டாங்க.
சீசர்களுக்கு குருவா மாறிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். அவங்க இவங்களுக்கு சொல்லணும். இப்ப யாருக்கு சொல்றாங்க? இயேசுவை பார்த்ததையும் இயேசு தன்னிடத்தில் சொன்னதையும் அவங்களுக்கு போய் சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் நிறைய சொல்லியிருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்க வீட்டில் இருக்கிற வறுமை சொல்லணும், நீங்க படுற கஷ்டத்தை சொல்லணும். சர்ச்சுக்கு போன பிறகு ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. சர்ச்சில் போனது கஷ்டத்து மேலே கஷ்டம், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதுவா? என்ன சொல்லணும்? தேவன் உயிர் தெழுந்த விஷயத்தை சொல்லணும். அல்லேலூயா. என் இயேசு உயிரோடு ஜீவிக்கிறார் என்ற அந்த வார்த்தையை சொல்லணும். அது சொல்லும் போது உங்கள் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அவங்க பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறி இன்னைக்கு அப்பம் பிக்குதல் செய்து இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கீங்களே, உங்கள் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஐயா, பழைய வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பழைய வாழ்க்கையே நீ வாழ்ந்துகிட்டு இருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துக்குள்ள வந்தவரும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். இந்த உயிர் தெழுந்த நாளில் உற்சாகத்தோடு போங்க. இந்த அம்மா மரியாள் ஊருக்குள்ளேருந்து வரும்போது, சுடுகாட்டுக்கு வரும்போது, கல்லறைக்கு வரும்போது எப்படி வந்திருப்பா? கண்ணீரோடு, அழுகையோடு, துக்கத்தோடு, ஐயோ என் ஆண்டவரை கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி வேதனையோடு வந்தா சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு யார் போனாலும் வேதனையோடு தான் போவாங்க. சிரிச்சுக்கிட்டு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படிதான் மரியாள் வந்தாள். ஆனால் சுடுகாட்டை விட்டு ஊருக்குள்ளே போகும்போது எப்படி போனாள்? மகிழ்ச்சியோடு போனால். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க வரும்போது துக்கத்தோடு வந்திருக்கலாம், நீங்க வரும்போது கவலையோடு வந்திருக்கலாம், நீங்க வரும்போது நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க. ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வரும்போது சில பேர் வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு, நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். இந்த வார்த்தை கேட்ட பிறகு இயேசு உயிர் தெழுந்து விட்டார்னு வார்த்தை கேட்ட உடனே இங்கிருந்து எப்படி போகணும்? மகிழ்ச்சியோட போக வேண்டும். அல்லேலூயா.